சரி, நமக்கு ஏன் ஆங்கிலேயர்கள் மீது ஒரு மோகம் வந்துச்சு? ஆங்கிலேயர்கள் போல மாறணும், அவர்களைப் போல உடை அணியணும், அவர்களைப் போல பேசணும், அவர்களைப் போல வாழணும், அவர்களைப் போல உணவு உண்ணணும்னு ஏன் நமக்கு தோணுச்சு? அவங்க வெள்ளையாக இருக்காங்க, சரி. ஏன் ஒரு ஜப்பான் நாட்டுக்காரங்க மாதிரி நாம் ஏன் மாறணும்? நம்ம ஜப்பானிய மோகம் நமக்கு ஏன் வரல? ஜப்பானியர்களை போல் நாம் மாறணும், அவங்கள போல் ஜப்பான் மொழி பேசணும், அல்ல சீன மொழி பேசணும். சீனர்களும் வெள்ளையாக இருக்காங்க, அப்போ கடினமாக உழைக்கிறாங்க. அப்போ சீனர்களை போல் நாம் ஏன் மாறணும்னு நமக்கு ஏன் தோணலை? குறிப்பாக நமக்கு ஏன் ஆங்கிலேயர்களை போல் மாறணும்னு தோணுச்சு? ஆங்கிலேயர்கள் மீது நமக்கு ஏன் மோகம் வந்துச்சு? ஏன் ஜப்பானியர்கள் மீது மோகம் வரல? வெண்மை நிறம் தான் காரணம் அப்படின்னா, ஜப்பான் நாட்டுக்காரங்களும் சரி, சீன நாட்டுக்காரங்களும் வெண்மையாக தானே இருக்காங்க. அவங்க மேலே ஏன் நமக்கு மோகம் வரல அப்படின்னா, ஜப்பான் நாட்டுக்காரங்களோ சீன நாட்டுக்காரங்களோ பெரும்பாலான உலக மக்களிடமிருந்து அவர் கொஞ்சம் வித்தியாசமான, நம்ம முகத்தோற்றத்தோடு அவர்கள் முகத்தோற்றம் ஒத்து போகலை. நமது முகத்தோற்றம் ஜப்பான் நாட்டுக்காரங்க முகத்தோற்றத்தோடு ஒத்து போகல, வித்தியாசமாக இருக்குது. ஜப்பான் நாட்டுக்காரங்க அது மாதிரி சீன நாட்டுக்காரங்களோட முகத்தோற்றம் உடல் தோற்றமாக இருந்தாலும் கூட அது நமது பார்வையில் வித்தியாசமாக தெரிகிறது. ஆனால் நமது ஆங்கிலேயர்களை நம்ம பார்க்குறோம்ல, அவங்களும் நமக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது வடிவத்திலலாம் ஒற்றுமை இருக்குது, ஆனால் நிறம்தான் வேற்றுமை. இப்போ ஒரு ஆங்கிலேயர் கருப்பாக மாறிட்டார்னு வச்சுக்கோங்க, கருப்பாக இருந்துட்டார்னா அல்லது மாநிறம் வந்துட்டா அவர் நம்ம நாட்டுக்காரர் ஆகிடுவார். அந்த மாதிரி தான் அவங்க முகத்தோற்றம் இருக்குது. ஒரு ஆங்கிலேய முகத்தோற்றம் எப்படின்னா, நிறம்தான் வேறாக இருக்குதே தவிர அந்த வடிவம் இருக்குல்ல. இப்போ நாம் வெள்ளையாயிட்டோம்னா நம்ம ஆங்கிலேயர்கள் போல் தோற்றம் அளிப்போம். நம்ம வெள்ளையாக வெண்மை நிறம் ஒரு ரோஸ் கலரில் வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஆங்கிலேயர் போல் தோற்றம் அளிக்கிற அந்த மாதிரியான வடிவம் எல்லாம் ஒன்று தான். ஆனால் நீ வெள்ளையாயிட்டா ஜப்பான்காரங்க மாதிரி தெரிய மாட்டேன். அதாவது இந்தியக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க வெள்ளையாயிட்டாக்கா நல்ல வெள்ளை ரோஸ் கலரில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆங்கிலேயர்கள் போல் தோற்றம் அளிப்பார்கள். ஆனால் ஜப்பான் வெள்ளையாயிட்டாக்கா கண்டிப்பாக ஜப்பான் நாட்டுக்காரங்க மாதிரியான தோற்றம் நமக்கு வராது. ஒரு வெண்மையாக மாறிவிட்டால் கண்டிப்பாக ஜப்பான் நாட்டுக்காரங்க மாதிரி நம்ம மாற மாட்டோம். ஒரு வெள்ளையாக மாறிட்டாங்க, ஒரு கோட் ஷூட்லாம் போட்டாங்கன்னா என்ன வெள்ளைக்கார துறை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர ஜப்பான்கார மாதிரி இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜப்பான் நாட்டுக்காரங்களோட முகத்தோற்றம் சீன நாட்டுக்காரங்களோட முகத்தோற்றம் வேறானது, முற்றிலும் வேறானது. அவங்களுக்கு புருவம் இருக்காது, முகம் வட்டமாக இருக்கும், அவருடைய தோற்றமே வித்தியாசமாக இருக்கும். அதனால்தான் நம்ம வெண்மை நிறத்தை அடைந்தாலும் நாம் ஜப்பானியர்களாக மாற முடியாது, ஒரு சீன நாட்டுக்காரங்களாக மாற முடியாது. ஆனால் நாம் வெண்மை நிறத்தை அடைந்து விட்டால் நாம் ஆங்கிலேயராக மாறிவிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது நமக்கும் அவங்களுக்கும் இடையே ஒரு நிறம்தான் வேற்றுமை. ஒரு ஆங்கிலேயர்களுக்கும் நமக்கும் நிறம்தான் வேற்றுமை. நமக்கு ஒரு மாநிறம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மாநிறமோ கருப்போ வந்துருச்சுன்னா, அதாவது ஆங்கிலேயர்களுடைய முகம் ஆங்கிலேயர்கள் ஒரு மாநிற நிறத்திற்கோ அல்லது ஒரு கருப்பு நிறத்திற்கோ மாறிவிட்டால் அவர்கள் தமிழர்களைப் போல தோற்றம் தருவார்கள். நாம் வெள்ளைக்காரங்க போல் வெள்ளையாக மாறிட்டா நம்ம ஆங்கிலேயர் போல் தோற்றம் அளிப்போம். இந்த காரணம் தான் நம்ம ஆங்கிலேய முகத்துக்கு ஒரு காரணம். நம்ம வெள்ளையாக மாறினா கண்டிப்பாக ஆங்கிலேயர்கள் போல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆங்கிலேயர்கள் போல் தோற்றம் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறம் மட்டும் மாறினால் ஆங்கிலேயர்கள் போல் தோற்றம் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நாம் வெள்ளை நிறத்தை அடைந்தால் ஜப்பானியர்கள் போல் தோற்றம் நமக்கு ஏற்படாது. ஒரு சீன நாட்டுக்காரங்க மாதிரி நம்ம மாற முடியாது, அந்த தோற்றம் நமக்கு வராது. ஏன்னா அவங்க தோற்றமே வித்தியாசமானது. அதனால தான் நமக்கு எல்லா கடினமாக, அதாவது மோகம் ஏற்படுவதற்கு அனைத்து தகுதி இந்த ஜப்பான் நாட்டுக்காரங்களுக்கும் சீன நாட்டுக்காரங்களுக்கு இருந்தால் கூட அவங்க வெள்ளையாக இருக்காங்க, கடினமாக உழைக்கிறாங்க, நாகரிகமாக வாழ்கிறார்கள், சுதந்திரமாக வாழ்கிறார்கள், வன்முறை உணர்ச்சி அதிகமானவர்கள், வலிமையானவர்கள் எல்லாமே இருந்து கூட நமக்கு ஏன் சீன நாட்டுக்காரங்க மேலே மோகம் வரல, ஜப்பான் நாட்டுக்காரங்க மேலே ஏன் நமக்கு மோகம் வரல, ஆங்கிலேயர்கள் மீது ஏன் மோகம் வந்துச்சுன்னா, மோகம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களாம் மாறணும்னு நினைப்போம். நம்மளால் கண்டிப்பாக ஜப்பான் நாட்டுக்காரங்களாம் மாறவே முடியாது. ஆனால் நம்மளால் ஒரு ஆங்கிலேயராக மாற முடியும். நம்முடைய நிறம் மாறிவிட்டாலே இங்கிலீஷ் பேசிட்டா நம்ம ஆங்கிலேயராக மாறிவிடுவோம். அதே சமயத்தில் நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கருப்பர் ஒரு வெள்ளை நிறமாக மாறி ஜப்பான் மொழியை பேசிட்டாக்கா அவர் ஜப்பானியராக தோற்றம் தர மாட்டார். வெள்ளை நிறமாக எப்படின்னாக்கா படிப்படியாக தான் வரும், சில தலைமுறைகள் கடந்து அந்த வெள்ளை நிறத்தை அடைந்து
நீ வந்து ஜப்பான் மொழியில் பேசிட்டா உன்னை ஜப்பானியர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தான். ஏன்னா ஜப்பான் அந்த அவர்களுடைய தோற்றமும் சரி, சீன நாட்டுக்காரங்களுடைய தோற்றமும் சரி வித்தியாசமானது. அது வேறுபட்டு. அதனால் அவர்களைப் போல் நாம் மாற முடியாது. அதனால தான் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்ன ஆனாலும் நம்ம சீன நாட்டுக்காரங்க மாதிரி, ஜப்பான் நாட்டுக்காரங்க மாதிரி மாற முடியாது நம்மால். ஆனால் ஆங்கிலேயர்கள் போல் மாற முடியும். நமது நிறம் மட்டும் மாறிவிட்டால் நாம் வந்து ஆங்கில மொழி பேசி, ஆங்கிலேயர்களைப் போல உடை அணிந்து, அவர்களைப் போல வாழ்ந்து, அவர்களைப் போல உணவு சாப்பிட்டு, அவர்களைப் போல கடினமாகவும் உழைத்து நாம் வந்து ஆங்கிலேயர்களைப் போல மாறிவிடலாம் என்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள ஆங்கில மோகம் நமக்குள் இருக்கிற அந்த ஆங்கில மோகத்திற்கு காரணமாக இருக்கிறது.